Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல வந்து paste to special concept வந்து VBA code யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பேசிக்கா வந்து நம்ம Excelல வந்து paste to special பண்ணுவோம். இப்போ காப்பி பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து வேல்யூ வந்து paste to special பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து எப்படி நம்ம வேல்யூஸா பேஸ்ட் பண்ணணுமா இல்ல வந்து ஃபார்மட் வித் ஃபார்மட்டோட பேஸ்ட் பண்ணணுமா வித் கமெண்ட்ஸோட வந்து பேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருப்போம் எக்ஸல்ல. இப்போ நான் இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்றேன் ஏ காலம்ல. இதை நான் இப்போ காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இப்போ பி காலம்ல இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் டு ஸ்பெஷல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸா வேணுமா வித் ஃபார்மட் மட்டும் வேணுமா இல்ல கமெண்ட்ஸ் வேணுமா வேலிடேஷன் வேணுமா இப்போ வந்து ஃபார்முலா வியூல வேணுமா இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதுல நம்ம வந்து வேல்யூஸை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வேல்யூ மட்டும் பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து நம்ம எப்படி இந்த காலம் விட்த் இப்ப பி காலம்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து நேம் வந்து லென்த்தியா இருக்கு. பட் நமக்கு வந்து காலம் விட்த் வந்து கம்மியா இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்க இருக்கிற இந்த கலர் ஃபார்மட்டோட கொண்டு போயிட்டு வேல்யூ எப்படி சி காலம்ல பேஸ்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், Alt F11 கொடுத்து என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு பேரு நான் ஆல்ரெடி ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணி அந்த மாடியூலுக்கு வந்து பேஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நேம் வந்து அசைன் பண்ணிட்டேன். என்னோட சப் ப்ரொசீஜர் நேமும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். பேஸ்ட் டு ஸ்பெஷல். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கோட் ரைட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க A1ல இருந்து A15 வரைக்கும் இருக்கிற அந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ வந்து காப்பி பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ரேஞ்ச் அசைன் பண்றேன். ரேஞ்ச் A1ல இருந்து A15 வரைக்கும் என்னோட ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். ரேஞ்சை கொடுத்துட்டு ஜஸ்ட் காப்பின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிடுறேன். இப்போ நான் காப்பி பண்றேன். ஓகேங்களா? அகைன் வந்து ரேஞ்ச் A1ல இருந்து A15 வரைக்கும் என்னோட ரேஞ்சில் அசைன் பண்ணிட்டு இப்ப பேஸ்ட் டு ஸ்பெஷல் பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்குங்க டாட் வச்ச உடனே அந்த ஆப்ஷன் வரும். பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துறேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பேஸ் பார் கொடுத்த உடனே நமக்கு அங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நம்ம இங்க எப்படி நம்ம எக்ஸல்ல வந்து நம்ம போயிட்டு அந்த விண்டோ நமக்கு வந்து ஒன்னு ஓபன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த விண்டோல போயிட்டு நம்ம வேல்யூஸா வேணுமா ஃபார்மட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம ஓகே பண்ணிருப்போம். இப்போ இங்க அதுக்கு பதிலா நமக்கு வந்து இங்க டிராப் டவுன்ல வந்து நமக்கு ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட் கமெண்ட்ஸ், பேஸ்ட் காலம் வித், பேஸ்ட் ஃபார்மட், பேஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணும் VBA கோட்ல. ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுத்த உடனே. சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸல் பேஸ்ட் ஃபார்மட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் இங்க டிராப் டவுன்ல வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்மட் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார்மட் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பாட்டம்ல நம்ம ஃபியூ லைன்ஸ் வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து ப்ரீவியஸா நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோடையும் நான் டாப்புக்கு கொண்டு வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ண போறோம். இது எதுக்காக நம்ம இந்த பாட்டம்ல இந்த கோடு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், F8 கொடுத்து என்னோட கோடை வந்து ரன் பண்ண போறேன். F8 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ரன் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கீழே F8 யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் F8 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன்ல என்னோட கோட் இருக்கு. இப்போ வந்து செகண்ட் லைனுக்கு மூவ் ஆகுது. இப்போ செகண்ட் லைன் கிராஸ் ஆன உடனே எனக்கு A காலம்ல இருக்கிற வேல்யூ வந்து காப்பி ஆகும். இங்க பாருங்க A1ல இருந்து A15 வரைக்கும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த செலக்ஷன் மோட் இங்க வந்து விசுவலைஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிருச்சு. இப்போ நீங்க இந்த கிளிப்போர்ட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஹோம்ல கிளிப்போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணிருக்கிற அந்த ஆப்ஷன் இங்க விசுவலைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு விசுவல் பேசிக் விண்டோவுக்கு வந்துடுறேன். இப்ப காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இந்த லைன்ல வந்து பேஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க A1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நான் வந்து கோடுல வந்து B1ல இருந்து B15 வரைக்கும் நான் கொடுக்குறேன். இப்ப அப்பதான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இப்ப இந்த இடத்துல வந்து B1ல இருந்து B15 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு அந்த ஃபார்மட் மட்டும் அப்ளை ஆகணும். இங்க இருக்கிற கலரு அந்த ஃபார்மட். ஓகேங்களா? மத்த டெக்ஸ்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்ப பாருங்க இந்த கோடை ரன் பண்றேன். பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு இந்த ஃபார்மட் வந்து நமக்கு அப்ளை ஆயிருச்சு. பட் காலம் விட்த் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காலம் width வந்து இவ்வளவுக்கு இருக்கு பட் நமக்கு வந்து கம்மியா இருக்கறனால நமக்கு ஹிடன்ல இருக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்து அடுத்த கோட்ல பாத்தீங்கன்னா A1 ல இருந்து இங்க வந்து நான் என்ன பண்றேன் இத வந்து B1 ன்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு அந்த கோட் ரன் ஆகும்போது உங்களுக்கு டீவியேஷன் தெரியும் B1 B15 ஓகேங்களா இங்க வந்து நான் C1 C15 இப்ப பாருங்க இந்த கோட ரன் பண்றேன் இப்ப பேஸ்ட் ஃபார்மேட் இருக்குங்களா ஃபார்மேட் வந்து அங்க B காலம்ல வந்து அப்ளை ஆயிருச்சு இப்போ வந்து பேஸ்ட் காலம் வித் இப்போ இங்க என்ன காலம் வித் இருக்கோ இப்போ A காலம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க காலம் வித் இப்படி இருக்கு அப்படினாக்க எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து எனக்கு இங்க காலம் வித் வந்து ஃபிட் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கும்போது எவ்வளவு காலம் வித் வச்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A காலம்ல நான் இங்க இப்படி வச்சுக்கிறேன் வச்சிட்டு இப்போ இந்த கோட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பிகினிங்ல இருந்து ரன் பண்ண போறேன் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன் எனக்கு B ல வந்து அந்த ஃபார்மேட் அப்ளை ஆயிடுச்சு அகைன் வந்து தேர்ட் லைன் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்க ஃபோர்த் லைன் வந்து பேஸ்ட் டு காலம் வித் ஓகேங்களா இப்போ பெர்ஃபெக்ட்டா எனக்கு இந்த A காலம்ல இருக்கிற காலம் வித் வந்து எனக்கு இங்க அப்ளை ஆயிடுச்சு ஃபுல் டெக்ஸ்ட் வந்து நமக்கு விசிபிள் ஆகுது இப்போ C காலம்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினாக்க வேல்யூஸ் மட்டும் கன்வர்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கோம் ஓகேங்களா இந்த A காலம்ல இருக்கிற இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கோம் சோ இப்போ F8 கொடுக்கிறேன் எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எனக்கு இங்க அந்த வேல்யூஸை வந்து எனக்கு இங்க பேஸ்ட் பண்ணிருச்சு பட் ஃபார்மேட் வந்திருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா பேஸ்ட் வேல்யூஸ் தான் கொடுத்திருக்கோம் சோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து பேஸ்ட் ஆயிருச்சு பட் ஒன் திங் வந்து நீங்க நோட் பண்ணனும் இப்போ இந்த செலக்ஷன் மோட் வந்து நமக்கு விசுவலைஸ் ஆயிட்டே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா டான்சிங் மோட்ல இருக்கும் நமக்கு வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கும் சோ அதை டிசேபிள் பண்றதுக்காக தான் நம்ம application dot cut copy mode equal to false ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம் இப்போ இந்த கோட நம்ம ரன் பண்ணும்போது F8 கொடுக்கிறேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த லைன் வந்து டிசேபிள் ஆயிரும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நார்மல் எக்ஸல் வியூக்கு வந்துரும் கோட் வந்து எண்ட் ஆயிருச்சு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் டு ஸ்பெஷல் ஆப்ஷன்ல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல வந்து நம்ம ஃபார்மேட் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்முலா வியூல பேஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க இது நம்ம அடிக்கடி வந்து நம்ம பிக் டாஸ்க் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும் அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்ட்டா பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டா பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ